இந்த விலாகுக்காக ரொம்ப நாளாக நீங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சாய்னாரினோட 10th பர்த்டே செலிப்ரேஷன் விலாக் தான் இன்னைக்கு. லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா May 19 சாயோட பர்த்டே இருந்தது. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருக்கெல்லாம் போயிட்டேன். அதனால நான் வந்து இந்த வீடியோவை எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள்லாம் மோஸ்ட்டாக வந்து வெயிட் பண்ணுற விலாகை இன்றைக்கி வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணி இன்றைக்கி உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம். ஆனால் நிறையா பியூட்டிஃபுல் மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. நீங்களும் பார்த்து எங்களோட என்ஜாய் பண்ணுங்க. நிறைய பிளெஸிங்ஸ் கொடுங்க குழந்தைக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மோமா நியூட்டி. அண்ட் நீங்கள் பார்க்குறது உங்களோட சோனியாஸ்ரீ மற்றும் சோனியாஸ்ரீயோட குடும்பம் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே. நம்ம சாய் குட்டியோட பர்த்டே, சாய் நரேனோட 10th பர்த்டே. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் வந்து எங்களுக்கு கூட வந்து கலந்துக்கோங்க. இன்றைக்கி வந்து சாய்க்கு எல்லாமே சர்ப்ரைஸ் தான். உங்களுக்கே தெரியும், நான் எதுவுமே அவனுக்கு ரிவீல் பண்ணலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கும் வந்து ரிவீல் ஆகிட்டே வருது. ஏன்னா அவனோட ஃப்ரெண்டு வந்து வந்திருக்கான். அண்ட் உங்களுக்கும் வந்து பெரிய சர்ப்ரைஸாக வந்து இருக்கும். நீங்களும் எங்கள் கூட கலந்துக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி வெரி சிம்பிள். என்னோட பெஸ்ட்டு வந்து நான் அவனுக்கு வந்து கொடுக்குறேன். நீங்களும் கலந்துக்கிட்டு அவனுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுங்கள். அவனுக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் உங்கள் தரப்புலேருந்து அவனுக்கு வந்து கிஃப்ட். சரியா? சரி, வாங்க நம்ம வந்து கிளம்புவோம். நம்ம கூட யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இந்த பாருங்கள், பர்த்டே பாய் சாய் நரேன், 10 years பேபி. இது வந்து அடுத்த பேபி, அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவனோட கசின். நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி. அவன் பேர் வந்து அனீஷ். ஓகே, இங்கே ஒரு பெரியவர் இருக்காரு. அங்கே 2 பசங்களோட ரொம்ப சின்னவர் இவர். இதை பார்த்தீங்களா, இந்த சின்னவரை பார்த்தீங்களா? ஸோ எஸ், இப்போது இன்னும் ஒரு சின்னவருக்காக வெயிட்டிங்கு. அவர் வந்து சாய் நரேனோட மாமாவும் வந்துட்டார் அப்படின்னா நம்ம வந்து கிளம்பிடலாம். எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எல்லாமே சர்ப்ரைஸ். கூட இருங்க, வாங்க. இப்படியே என்னடா ஹுடி போட்டுக்கிட்டு இந்த வேகாத வெயில். இன்னைக்கு கொஞ்சம் வெதர் நல்லா இருக்குங்க. நல்ல வேலை வெயில் வந்து பளிச்சுன்னு அடிக்கல. நான் வந்து சொன்ன மாதிரி இல்லை, என்னோட சப்ஸ்கிரைபர் கொடுத்த புடவையை தான் நான் இன்னைக்கு வந்து நான் கட்டிகிட்டு இருக்கேன். ஷீ இஸ் சப்ஸ்கிரைபர் அண்ட் மை சாய் சிஸ்டர். ஸோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இது. அவங்களோட புடவையை வந்து கட்டிகிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ சந்தோஷப்படுவாங்க. பர்த்டே பேபி இருக்கட்டும். இந்த கணேஷ்காக தான் இவ்வளோ நேரமாக நாங்கள் வந்து 10 நிமிஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐ அம் சோ சாரி, ரொம்ப டிராஃபிக்ல மாட்டிட்டேன். இங்க பாருங்க, அமெரிக்கால இருந்து லேண்ட் பண்ணவரு. தேர் இஸ் நோ டிராஃபிக். இன்னைக்கு வந்து சண்டேங்க. ரோட்ல காக்கா இல்ல. எங்க இந்த டிராஃபிக்ல மாட்டிட்டு வரான்னு தெரியல. ஹாய், நைஸ் மீட்டிங் யூ. குட் நேம் அனீஷ். சாய்க்கு வந்து தெரியாது நான் கேக்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மெக்கர்நெட்டில் வந்து பண்ணியிருந்தேன். சாய்னர் எனக்கு வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம் மெக்கர்நெட்டில். லெட்ஸ் டேக் இட். ஸோ பிக் பண்ணிக்கிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அழகாக பேக்கிங் ஆகிடும்ல. இதுதான் சாய்க்குட்டியோட கேக்கு. இதை வந்து நாங்கள் பிக்கப் வந்து பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ட்ரிப்ளிகன் வந்து கிளம்பிகிட்ருக்கோம். பைக்ராஃப்ட்ஸ் ரோடு. அங்கே தான் என்னோடய ஃப்ரெண்டோட மெஸ் இருக்குது. அந்த மெஸ்ஸில் தான் நம்ம வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ண போகிறோம். அங்கே தான் சாப்பிட போகிறோம். அங்கேயே கேக் கட்டிங் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ இதுதாங்க ருசியான வீட்டு சாப்பாடு, பாரம்பரிய அறுசுவை செய்வ உணவகம் ஸ்ரீ அன்ன போஜனம் மெஸ். இந்த இடத்துல நீங்கள் கூட வரலாம். இந்த பக்கம் வந்தீங்க ட்ரிப்ளிகனில் அப்படின்னா இவங்களோட மெஸ்ஸில் கண்டிப்பாக சாப்பிடுங்க. என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லலை, அவங்க உண்மையிலேயே ரொம்ப ருசியாக வந்து சமைப்பாங்க. இங்கே 2 குட்டீஸ் பாருங்கள், என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கடைக்கு மேலே இருக்குங்க, 70 mmன்னு ஒரு கடை இருக்குது. அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மெஸ் இருக்குது. உள்ளே வாங்க, கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ட்ரிப்ளிகனில் இருக்கிற அன்ன போஜனம் ருசியான சாப்பாடுங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம வந்து அன்ன போஜனம் இந்த இடத்துக்கு வந்து வரலாம். நீங்கள் ட்ரிப்ளிகனில் இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன மெஸ் தான், ரொம்ப அழகாக வந்து நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ளே போகலாம், சாப்பிடலாம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு இங்கே தான் சாப்பாடு, இங்கே தான் செலிப்ரேஷன் எல்லாமே. வாங்க, உங்களே கூட்டிகிட்டு போகிறேன். இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட மெஸ்ஸுங்க. நம்ம மெஸ் மாதிரி தான், நம்ம மெஸ் தான் இது. வாங்க. ருசியான சாப்பாடு எவ்வளோ தெரியுமா? 70 rupeesங்க. அதுக்கப்புறம் பார்சல் வந்து 80 rupees. என்னென்னலாம் இன்றைக்கி சமையல் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ரஜினியோட அம்மா. அண்ட் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் எனக்கும் எப்படி இவ்வளோ திக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து ரொம்ப சாமி கும்பிடுவாங்க. என்ன மாதிரியே நானும் வந்து சாமி கும்பிடுவேன். அண்ட் பாபா ஃபோட்டோ பாருங்கள்,
ரொம்ப அழகாக வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாக எப்போவுமே வீட்டையும் நீட்டாக வச்சுப்பாங்க, இருக்கிற இடத்த ரொம்ப அழகாக வச்சுப்பாங்க. இது வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு வந்து ஹாய் சொல்கிறாரு, இந்த மெஸ்ஸோட ஓனர் அவர். எஸ், உள்ளே போய் பாருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. பாருங்க என்னோட சாய் சிஸ்டர் வந்துட்டாங்க. அண்ட் அவங்களுக்காக அவங்க கொடுத்த புடவை வந்து கட்டிட்டு வந்திருக்கேன். நைஸ்ல இப்போதான் வாங்கி கொடுத்தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் என்னோட சிஸ்டர். இதுக்கு நான் தைச்சிட்டேன். மை ஃப்ரெண்ட், மை பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. 17-18 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு. மம்மி, என் மம்மியே இனிமே இவதான். என் அம்மா இல்லாட்டினாலும் எனக்கு இவதான் இனிமேல் எல்லாமே. அதனால இங்கே தான் செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து வர சொல்லியிருக்கா. அதனால தான் வந்திருக்கோம். நீங்களும் வந்து வரலாம் இங்கே. ஐம் ஸோ ஹாப்பி டு சி ஆல் தி பியூட்டிஃபுல் சோல்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபோன் அடிக்கலையா? ஐ தாட் யூ வில் பீ டிரைவிங் ஆர் சம்திங். எனக்கு முன்னாடி வந்துட்டாங்க என்னோட எனிமீஸ். முதல் எதிரி, இது வந்து ரெண்டாவது எதிரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. இல்லை, ஏன் எதிரி? அதான் இது வடைக்கா? ஓ ஆமா, சூப்பர். வடைக்கான ப்ரிப்பரேஷன். ஸோ எனக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மாதிரி சும்மா வந்து எல்லாரையும் வந்து ஓட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து இல்லை ஜாலியாக இருக்கும். அப்போ தான் இல்லைன்னா அப்படியே வந்து போகும். அண்ட் எல்லா ஸ்டாஃப்ஸும் ரொம்ப ரொம்ப பொலைட்டு, அழகாக சிரித்த முகத்தோடு இல்லை சந்தோஷமாக வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களும் அந்த மாதிரி வந்து அவங்கள எல்லாரையும் வச்சுக்கிறாங்க. அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நான் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். சாதாரண இடம் தான், ஆனால் அவ்வளோ சுத்தமாக வந்து வச்சுருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிச்சனுக்கு. ஆமாவோட சொன்னாங்க, ஆமையை காணும். நீ இருக்கிய அது யானை. ஆமை அவன் ஆமையா? யாரை விடடாது? யானை வரடா. என்னோட அண்ணா, அவளோட அண்ணா, தத்து அண்ணா. இங்கே நிறைய பேர் தத்து பிள்ளைங்க இருக்காங்க. நான், அவரு. ஃப்ரிட்ஜெல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் மாவு அரைச்சி வைக்கிறது, ஐஸ்கிரீம் வைக்கிறது, அதெல்லாம் வந்து உள்ளே வைக்கலாம். அண்டு இங்கெல்லாம் டேபிள் சேரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே உட்காந்து தான் கஸ்டமர்ஸ் வரும்போது வந்து சாப்பிடுவாங்களாம். அது வந்து எங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. நானே ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். நாங்கள் வந்து வாஷ் பேசன், ஸோ கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. நாங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்தோம் அப்படின்னா இப்படி தான் நாங்கள் வந்து ஒருத்தரை வாரிப்போம். அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, ஓகேவா? ஸோ எஸ், லைஃபே பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாதுங்க. ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை பூரா ஒப்பாரி வைக்க வேண்டியதான். ஸோ அப்படியே இல்லை, நம்மளோட மக்களோட நம்ம சந்தோஷமாக சிரித்து பேசி இல்லை வாழ்க்கையை அப்படியே ஓட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து எல்லாம் செட் பண்ணணும். கேக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் அவங்க வந்து கொண்டாட போகிறோம். ஸோ செப்பரேட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க அப்படின்னு. கொக்கோகோலா, பெப்சி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் வந்த உடனே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து கொடுத்தாங்க. மஸ்க் மெலன் வந்து அரைச்சி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் போட்டு இல்லை நல்லா சூப்பராக வந்து கொடுத்தாங்க. இந்த அக்னி நட்சத்திரம் வெயிலுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இப்போ தான் வந்து உட்காந்து கொஞ்சம் வந்து ஜூஸை வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நீங்களே பார்க்கலாம், ரொம்ப கம்மி பேர் தான். ஏன்னா நான் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து பண்ணலை. நிச்சயமாக எங்கள் அம்மா வந்து இந்த டயத்தில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் லாஸ்ட் இயர் வந்து எங்கள் அம்மா இருந்திருந்தாங்க. சாயோட பர்த்டே வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணாங்க. பட் எனிவேஸுங்க, லைஃப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாஸ்ட்டில் வந்து என்றைக்குமே வாழக்கூடாது. யார் இருந்தாங்க, நம்ம எப்படி இருந்தோம், அதெல்லாம் நினச்சி பார்க்காம இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க, இந்த மூமெண்ட்டை வந்து நம்ம யாரோட இருக்கோமோ அவங்களோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஜூஸ் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ தான் நான் வந்து டப்பாலேருந்து கேக் எடுத்தேன். ரஜினி வந்து கேக்குக்கு பார்த்திங்கன்னா கேண்டில் வச்சு வழக்கேற்றினாங்க. அவங்க கையால் வந்து ஏத்துடி அப்படின்னு வந்து சொன்னேன். ஏன்னா அவளுக்கு ரொம்ப நல்ல மனசு.
வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி மெமரிஸில் சந்தோஷமான தருணங்களை வந்து நம்மளே க்ரியேட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து குழந்தைங்களுக்கும் இல்லை, நாளைக்கு நம்ம இல்லாட்டினாலும் அவங்களுக்கு ஞாபகம் வரும். 10th பர்த்டே நான் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணேன், என்னோட 9th பர்த்டே இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு அந்த குழந்தைக்கும் ஞாபகத்தில் வந்து இருக்கும். எஸ், நாங்கள் அப்புறம் ஒருத்தர் வந்து எல்லோரும் கேக்கை வந்து ஊட்டி விட்டு சாப்பிட்டோம். கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் கூட வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மெக்கர்நெட்டில் வந்து ஆர்டர் பண்ணலாம். என்றைக்குமே இல்லை, அது ரொம்ப பேர் போனது மெக்கர்நெட். அந்த காலத்துலேருந்து வந்து இருக்கிற ஒரு நல்ல கேக்கு ஷாப்பு, நல்ல தரமான ஒரு கேக்கு. இது உங்களுக்காகங்க, உங்களுக்கும் நான் வந்து கேக் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம பிரதருக்கு, அப்புறம் இந்த அனீஷ் குட்டிக்கு இது. ஸோ எல்லாருக்கும் நான் வந்து கேக்கு வந்து கொடுத்தேன். அப்புறம் அவனுக்கு சொன்னேன், நீ உன் ஃப்ரெண்டுக்கு ஊட்டி விட்றா அப்படின்னு. சாப்பிட்டான் பாருங்க, ரொம்ப பிடிச்சது சாய்க்கு. கேக் ஒன்றுமில்லையே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, செம்மையாக இல்லை, டக்குன்னு காலி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ நம்ம சாய் சிஸ்டர் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க, இங்கே வந்து அனீஷ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு எப்போவுமே இல்லை, 2 பேர் இல்லை கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுத்தா அது வந்து குழந்தைங்களுக்கு குட்டி சந்தோஷம். அதுக்கப்புறம் இலை போட்டு அட்டகாசமான மெஸ்ஸு சாப்பாடுங்க. ஹோட்டல்லலாம் இந்த டேஸ்ட்டே இருக்காதுங்க, உண்மையாக சொல்கிறேன். இது வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி இல்லை, திகட்டாமல் அவ்வளோ நல்லா இருந்தது. சாய்க்கும் எனக்கும் பிடிச்ச ஐட்டம் தான். சேப்பக்கிழங்கு வறுவல்லாம் இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து போட்டிருந்தாங்க. மாம்பழ பச்சடி, அப்புறம் வந்து பாயசம், பால் பாயசம், ஆமை வடை, பெருசாக எல்லாமே தாராளமாக இல்லை, எவ்வளோ பெரிய வடை போட்டிருந்தாங்க தெரியுமா. அப்புறம் அப்பளம், வத்த குழம்பு, பருப்பு பொடி, இதெல்லாம் வந்து ரொம்ப அன்பாக வந்து பரிமாறினாங்க. நீங்கள் இங்கே வந்து என் பேரை சொல்லுங்கள், மெட்ராஸ் மாம் ஆன் டியூட்டியோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்கள், உங்களை எக்ஸ்ட்ராவாகவே ஸ்பெஷலாக கவனித்து உங்களை வந்து அனுப்புவாங்க. அப்படி இல்லாட்டினா கூட இல்லை, நீங்கள் வந்து இங்கே சாப்பிடலாம். அவங்க ரொம்ப அன்பானவங்க. அதனால தான் நான் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்து இவங்களோட வந்து கொண்டாடுறேன். நம்ம மக்களோட நம்ம வந்து யார் நம்மளோட வெல்விஷர்ஸோ அவங்களோட கொண்டாடும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் டபுள் சந்தோஷம் இல்லை. அம்மா மாதிரி எனக்கு அவங்க அவ்வளோ பார்த்து கவனிப்பாங்க. நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஐஸ்கிரீமு, எவ்வளோ பெரிய குலாப் ஜாமுன் பாருங்கள். ஸோ அப்புறம் வந்து நாங்கள் ஐஸ்கிரீம், குலாப் ஜாமுன்லாம் சாப்பிட்டோம். வயிற்றில் இடமே இல்லை. பருப்பு பொடி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, இந்த வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு இதுவும் வந்து சாப்பிட்டோம், ஐஸ்கிரீம் அண்ட் குலாப் ஜாமுன். ரொம்ப நல்லா இருந்தது. ஐஸ்கிரீம் வந்து ஐ திங்க் வாங்கியிருந்தாங்க வெளியிலேருந்து. அப்புறம் குலாப் ஜாமுன் வந்து அவளே வந்து பண்ணியிருந்தா, சாய்க்காக சொல்லியிருந்தா அவளே, நான் வந்து குலாப் ஜாமுன் வந்து பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா சாய்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் குலாப் ஜாமுன். லாஸ்ட் டைம் கூட இல்லை, நான் ஐ திங்க் இல்லை காமிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா இருக்கும்போது ஒரு வாட்டி குலாப் ஜாமுன் வந்து பண்ணியிருந்தேன். எம்டிஆர் குலாப் ஜாமுன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பர் டி அப்படின்னு அவகிட்ட வந்து கதையெல்லாம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. ஸோ அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், நான் வந்து இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறேன் அவளோட. அவள் என்னமோ குட்டி மெஸ்ஸு இங்கே முடியுமா அப்படிலாம் கேட்டால், நான் சொன்னேன் எல்லாம் முடியும், கையால் சாப்பிட்டா போதும் அப்படின்னு. ஸோ எஸ், நல்லபடியாக இல்லை, நல்ல மக்களோட வந்து இன்றைக்கி சாயோட 10th பர்த்டே சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணி நாங்கள் முடித்தோம். ஐ ஹோப்பில் நீங்களும் குழந்தைக்கு வந்து நிறையா பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கொடுங்க. அதுதான் உங்களோட ஆசீர்வாதம் தான். இல்லை, சாய் நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறி அவன் சொந்த காலில் நிற்பான். ஸோ இந்த 70mm அப்படிங்கிற அந்த ஷாப்புக்கு மேலே இருக்குது, பைக்ராஃப்ட்ஸ் ரோடு. அகெயின் நான் வந்து சொல்கிறேன், ட்ரிப்ளிகேனில் இருக்குது இந்த மெஸ்ஸு. நீங்கள் பார்த்தசாரதி கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. பூர்விகா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இருக்குது. ஸோ நல்லபடியாக இன்றைக்கி வந்து டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சோங்க. இதோ 2 நிமிஷத்தில் எடுத்துருவேன். ஸோ சூப்பராக வந்து சமைச்சு சூப்பராக நாங்கள் செலிப்ரேட் வந்து பண்ணோம். ஸோ நீங்களும் வந்து வாங்க, இந்த பக்கம் ட்ரிப்ளிகேனுக்கு வந்தீங்க, பைக்ராஃப்ட்ஸ் ரோடுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னபோஜனம்ல அன்னம் வந்து சாப்பிடுங்க. 70 rupees தான், லிமிட்டட் மீல்ஸ் 70. மற்றபடி இல்லை, செம்மையாக இருந்ததுங்க, ரொம்ப நல்லா சமைப்பா. அவளுக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இதில். ஃபஸ்ட்டு ஃபேன், நான் அவளோட ஃபேனு. இங்கே வந்து பார்க்கிங் மட்டும், கார் பார்க்கிங் இல்லை, 2 வீலரில் வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்கிங் வந்து பண்ண முடியும். நான் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வந்தேன், எனக்கு அவளை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அவளோட நான் ரொம்ப ரொம்ப க்ளோஸுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாயோட கசின் வீட்டுக்கு வந்திருக்கோம், எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு. சாய் ஸ்மயன் வந்து சாய்க்குட்டிக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து மிச்சம் இருக்கிற கேக்கு, வடை, குலாப் ஜாமுன், ஸ்வீட்டெல்லாம் வந்து குழந்தைக்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்.
லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே தான் வந்திருந்தோம். மாலுக்கு போயிட்டு சாயை கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து 2 சிஸ்டர்ஸும் சேர்ந்து ஐஸ்கிரீம் கேக் வந்து வாங்கியிருந்தாங்க. எங்கள் அம்மாவும் என் பெரியம்மாவும் சாய்க்காக இந்த ஐஸ்கிரீம் கேக்கை வாங்கி கட் பண்ணி நாங்கள் வந்து இங்கே லாஸ்ட்டாக வந்து செலிப்ரேட் பண்ணோம். எங்கள் அம்மா பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இல்லை. இன்னும் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா என் கூடயும் சாய் கூடயும் என்றைக்குமே ஒரு ஏஞ்சலாக கடவுளாக எங்கள் கூட தான் இருப்பாங்க.